ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேரவனில் வந்து நானும் அவர் இன்னொரு நண்பர் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடும்போது அவருக்கு அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரெகுலராக அவர் தான் சாப்பாடு வந்து பரிமாறுவார். அப்போ வந்து சாப்பாடில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு குறை. அவர் கூப்பிட்டு வந்து ரொம்ப கூலாக சொல்கிறாரு, ஏன் இது நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆன நாளிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் ஒய்ஃபு கையில் சாப்பிட்ற விட உங்களில் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா இந்த ஷூட்டிங் வந்து பிரேக் ஆகிடும். எத்தனை ஆர்டிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்காங்க, அவங்களாம் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகணுன்னு ஒரு கால் ஷீட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகும், நான் ஒரு 3 நாள் போய் படுத்துக்கிட்டேன்னா இந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், ஏன் அது கவனமாக இல்லாமல் இருந்த அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது இதே மாதிரி அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அந்த வீல் சேர் வச்சு டப்பிங்லாம் வந்த காலகட்டத்தில் நான் நீங்கள் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க, என்னால் டூப் வச்சு எடுக்க முடியும், எல்லாம் எனக்கு அது கம்ஃபர்ட் தான். டூப் வச்சு எடுத்தோம்னா எனக்கு சேஃப் இருக்குது. ஆனால் அவங்களுடைய சேஃபை நம்ம பார்க்கணும்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும்ல. எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, ஒரு சப்போஸ் அவர் ஒரு இது ஆக்சிடென்ட் ஆகி வேறு ஏதாவது ஒரு இதாகிடுச்சு, வாழ்க்கை முழுவதும் அவர் இயங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார்.